வாசிப்பு நோ கான்டெக்ட் சிச்சுவேஷனுக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம். அதற்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஞாபகங்கள் அவர்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அதற்காக இங்கே 2 மலர்கள் உங்களோட தேர்வுக்காக நான் வச்சுருக்கேன். இந்த 2 மலர்கள்ல இருந்து ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யுங்க. அதற்கான வாசிப்பை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ முதலான மலரான மஞ்சள் நிற மலரை தேர்வு செய்தவர்களுக்கான வாசிப்பு என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்குது 6 ஆஃப் பென்டகல்ஸ். குட். பழைய உரையாடல்கள் நீங்கள் பேசியிருப்பீங்கல்ல, அது பேசினதா இருக்கலாம், இல்லை மெசேஜ் பண்ணதா இருக்கலாம். அதெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்து ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம், இது ஒரு மகிழ்ச்சிகரமான அந்த தருணங்கள்னு இருந்திருக்கும் இல்லையா உங்கள் வாழ்க்கையில். அந்த நினைவுகளை அவங்க இன்னும் ஆசை போட்டுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த அட்டை உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள். ஓகேவா? ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களை தான் அவங்க ஆசை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ குட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிகப்பு வண்ண மலரை தேர்வு செய்தவர்களுக்கான வாசிப்பு நிலவு அட்டை வந்திருக்கு. ஸோ இந்த நபர்களுக்கு உங்களோட ஞாபகங்கள் இருக்கான்னு கேட்டால் இருக்கு, ஆனால் அதை அவங்க மறைக்க பார்க்குறாங்க. இப்போ மேகத்துக்கு பின்னாடி போய் நிலவு இருக்கும்ல, அது ஒளிஞ்சிக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லை மறைந்து போகிறதுன்னு சொல்லலாம். இது போல் ஒன்று அவங்களோட உணர்வுகளை ஒழிச்சு வச்சுக்கலாம், ஏதாவது குழப்பங்கள்ல இருக்கலாம், இல்லை தன்னைத்தானே மறைத்து கொள்ள முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ உங்களுடைய ஞாபகங்கள் இல்லாமல் இல்லை, அதை அவங்க தள்ளி வைக்கிறாங்க, மறைக்க பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப ஒரு மனதோட ஆழத்தில் அவங்களுக்கு உங்களோட ஞாபகங்கள் இருக்கு. மேல்தட்டு மனசில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாதது போல் அவங்களோட இயல்பான நடைமுறை வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது போல தான் இந்த அட்டையில் பார்த்து என்னால் உணர்ந்து சொல்ல முடியுது. இது உங்களுக்கு பொருந்துனா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. நன்றி.